ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் யாக்கோபு 4 அதிகாரம் 11 வசனம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். புறம் பேசுதல் என்பது வேதாகமத்தில் வன்மையாக கண்டிக்கப்படும் பாவமாகும். இது சண்டையையும் பிரிவினையும் உண்டாக்கும் நாவினால் செய்யும் பாவமாக கருதப்படுகிறது. இன்றைக்கு நாவினாலே பிறருக்கு விரோதமாக பேசி பாவம் செய்கிறவர்கள் அநேகர். இப்படி நாவை அடக்காமல் பிறரை தூசிக்கிறவர்கள் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் சாப்பிடுவது உங்களை தீட்டுப்படுத்தாது, ஆனால் நீங்கள் பிறரை பழித்து பேசி தூசிப்பது உங்களை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு எச்சரித்தார். மேலும் நீங்கள் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்றார். ஒருவரது பேச்சிலிருந்து அவருடைய இதயத்தில் நிறைந்திருக்கும் மாயமானத்தை அறிந்து கொள்ளலாம். பிறருடைய குறையை பேசுகிற நீ முதலாவது உண்டத்தில் உள்ள குறையை நிதானித்து அறிந்து கொள்ள வேதம் சொல்கிறது. நாவை அடக்காமல் புறம் பேசுவர்கள் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்றும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் வேதாகம் எச்சரிக்கிறது. கோல் சொல்லுகிறவர்களை தேவன் எச்சரிக்கிறார். இத்தகைய பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஆவியோடையவர்கள் குடும்பங்களிலும் சபைகளிலும் இருக்கிறார்கள். இவர்களை பகுத்தறியுங்கள். மேலும் இவர்கள் கிரியை செய்யும் ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டுங்கள். இவர்கள் ஒரு மனதுக்கு விரோதமாக ஒருவர் சொன்னதையோ அல்லது சொல்லாததையோ இவரிடம் திரித்து சொல்லி பகைமையை உண்டாக்குவார்கள். குடும்பங்களிலும் இவர்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்தில் செயல்படுவார்கள். அதாவது இரண்டு பேர்களை எதிரியாக்கி சண்டை போட வைத்து இருவரையும் ஒருவருக்கொருவர் பேசாதபடி செய்துவிட்டு அந்த இருவரிடம் இவர்கள் மிகவும் ஐக்கியமாக நடந்து கொண்டார்கள். இவர்களது நோக்கம் அவ்விருவரும் ஒன்று சேரக்கூடாது என்பதுதான். அதே மாதிரி ஊழியத்திலும் ஜெபிப்பதற்கு விரோதமாக இந்த ஆவியை உடையவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். மேலும் உண்மையா ஜெபிப்பவரிடம் ஒருவரை பற்றி பிறரிடம் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இவர்களை ஒன்று சேரக்கூடாதபடிக்கு செயல்படுவார்கள். நம்முடைய அபியமான நாவை நீதிக்குரிய ஆயுதமாக ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் நாம் இன்னும் தேவன் விரும்பும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதாவது நாம் மாயமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. எனவே இந்த காரியத்திலிருந்து உடனடியாக மனந்திருப்போம். வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். பரிசுத்த ஆவியானவரே, என் நாவை அடக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபிப்போம். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரக்கமும் கிருபையும் கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள கர்த்தாவே, தங்கள் நாவினால் பிறனுக்கு விரோதமாக புறம் கூறி பாவம் செய்கிறவர்கள் அநேகர். புறம் கூறுதல் துர்க்குணம் என்று பவுல் எழுதுகிறார். தேவனே, என் உதடுகளுக்கு காவல் வை. எங்கள் அனைவரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காய் மரித்து உயிர்த்து இன்றும் வல்லம் ஜீவித்துக் கொண்டிருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.